4 நூற்றாண்டு காலமாக மதுரையின் அடையாளமாக நிலைத்திருக்கும் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் மீண்டும் படகு சவாரி தொடங்கி இருக்கிறது. இதனால் சுற்றுலாவாசிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது குறித்து இந்த குறுந்தொகுப்பில் பார்க்கலாம். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் தன் அரண்மனைக்காக மண் தோண்டிய இடம் பெரும் பள்ளமாகி குளம் போல காட்சியளிக்க அந்த இடத்தை குளமாகவே மாற்றினார் மன்னர். 4 நூற்றாண்டுகளை கடந்து தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு ஆதாரமாக மாறியுள்ள இத்தெப்பக்குளம் 305 மீட்டர் நீளமும் 290 மீட்டர் அகலத்துடன் 4 பக்கங்களிலும் வாயில்கள் அமைக்கப்பட்டு எழிலுடன் திகழ்ந்து வருகிறது. இதன் மைய கோபுரம் பல்லவர் கட்டடக்கலையையும் முகலாயர்களின் கட்டடக்கலையையும் உள்ளடக்கி உருவானதாக கூறப்படுகிறது. இடைப்பட்ட காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலமாக மாறிய இந்த குளத்தினை வடகிழக்கு பருவமழையும் வைகையாறும் புத்துயிர் பெற செய்துள்ளது. தற்போது கோயில் தெப்பக்குளத்தில் தண்ணீர் ததும்ப நிரம்பியுள்ளது. அதே மாதிரி இந்த இடத்தை டெவலப் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா மக்கள் நிறையா பேர் வந்து வருவாங்க. நம்ம டூரிஸ்ட்டு வரவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கு மீண்டும் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலாவாசிகளின் மெனுவில் மீண்டும் இந்த குளம் இணைந்துள்ளது. சுற்றி இந்த சுற்றுலா தரமாக இருக்கிறனால இந்த பகுதி முழுக்கவே உணவுப் பொருட்கள் நிறைந்த வியாபாரம் நடக்கிறதுனால அனைவரும் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு இலைகளையோ பேப்பர்களையோ இல்லை பாலித்தீன் குப்பைகளையோ இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப தெப்பக்குளத்தின் மதில் சுவரிலே உட்கார்ந்து சாப்பிடுவதனால தெப்பக்குளத்துக்களே தூக்கி போட்டு போவதனால நம்ம அந்த தெப்பக்குளம் மிகவும் மாசடைந்து உள்ளது. தற்போது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து வைகை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால இந்த தண்ணீரை வந்து இப்போ நம்ம தெப்பக்குளம் முழுக்க நிரப்பியிருக்காங்க. இந்த தெப்பக்குளத்திலிருந்து தண்ணீர் வரக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து அசுத்தமான குப்பைகள்லாம் அங்கே கலக்கிறது. இருந்தாலும் மதுரை மாநகராட்சி வந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்து தான் இப்போ அனுப்புகிறாங்க. குளத்தில் கழிவுகளையோ தின்பண்டங்களையோ கொட்டி அசுத்தப்படுத்த வேண்டாம் என்றும் சுற்றுலாத்துறை இதில் தனி கவனம் செலுத்தி மேலும் இதனை மெருகேற்ற வேண்டும் என்றும் அப்பகுதியினர் சுற்றுலாத்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளனர்.